ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது. இனி எந்த நேரத்திலும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி அறிவித்தார். ஆனால் லோக்சபா தேர்தல் தொடங்கி அடுத்தடுத்து தொடர்ந்து அடிமேல் அடியாக தோல்வியை சந்தித்தது அதிமுக. இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக மீண்டும் பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைக்கலாம் என்ற யூகம் நீண்ட நாட்களாகவே பேசப்பட்டு வந்தது. இந்த சமயத்தில்தான் மார்ச் 25ஆம் தேதி டெல்லி சென்ற பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி பற்றிய பேச்சு தமிழக அரசியலில் வேகமாக களமாடி வருகிறது. பழனிசாமி அமித்ஷா சந்திப்பின் போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி குறித்து பேசியதாக தகவல் பரவியது. இதை உறுதி செய்வது போல இரு கட்சிகளுக்கும் இடையே கூட்டணி பேச்சு நடப்பதாக அமித்ஷாவும் கூறினார். ஆனால் தமிழக நலன்களுக்காக மட்டுமே அமித்ஷாவை சந்தித்ததாக பழனிசாமி கூறினார். இருந்தாலும் இரு கட்சிகளுக்கும் இடையே எப்படியும் கூட்டணி அமையும் என்ற எதிர்பார்ப்பில் இரு கட்சி தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் நம்பிக்கையோடு உள்ளனர். இந்த சூழலில்தான் பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகிறார். இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை காலை ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வருகிறார். பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்கும் பிரதமர் மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்கிறார். பின்னர் ஹெலிகாப்டரில் மதுரை ஏர்போர்ட் சென்று அங்கிருந்து டெல்லி செல்கிறார். டெல்லி செல்வதற்கு முன் ஏர்போர்ட்டில் வைத்து பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ், இபிஎஸ் நேரம் கேட்டதாகவும் நேரம் ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் பழனிசாமி தரப்பினர் இதை மறுத்துள்ளனர். அப்படி எந்த நிகழ்வும் நடக்கவில்லை என அவர்கள் உறுதியாக கூறுகின்றனர். பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி விஷயத்தில் பழனிசாமி முரண்பட்ட கருத்துடன் இருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க அவர் விரும்பவில்லை. இப்போதைக்கு பாரதிய ஜனதா தலைவர்கள் யாரையும் பழனிசாமி சந்திக்க மாட்டார் எனவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறினர்.